இனி கோ பேக் மோடி, கெட் பேக் மோடி என்றெல்லாம் சொல்ல மாட்டோம், கெட் அவுட் மோடி என்றுதான் சொல்வோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக ஆர்ப்பாட்டம் ஒன்றை நேற்று நடத்தியது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி, இந்தியை ஏற்காததால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 2190 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்திற்கும் பிற மாநிலங்களுக்கும் மடைமாற்றி விடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தாம் பிச்சையாகவோ கடனாகவோ மத்திய அரசிடம் கோரவில்லை என்றும், தமிழ்நாட்டு மாணவர்களின் பெற்றோர்கள் தந்திருக்கும் வரி பணத்தை தான் கேட்கிறோம் என்று கூறிய அவர், மத்திய அமைச்சரின் அப்பன் வீட்டு பணத்தை கேட்கவில்லை என்று கூறினார். தமிழ்நாட்டின் பிள்ளைகளுக்காக நடத்தப்படும் இந்த போராட்டத்தில் அதிமுக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க கூடாது என்றும், தங்களோடு சேர்ந்து நின்று போராட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர். தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய, கொடுக்க வேண்டிய, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 2190 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்திருக்கு. அதோட ஒருபடி மேல போய் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார். நாங்க ஒன்னும் ஏற்கனவே சொன்னதுதான், அதை மீண்டும் சொல்றேன். நாங்க ஒன்னும் உங்க அப்பா விட்டா கதை கேட்கல. கேட்கிற மாதிரி கேட்டதான் அவன் காதுல விழும். நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்திலிருந்து தான் எங்களுடைய உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோட கேட்கிறோம். ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன், தமிழ்நாட்டு அரசையும் சரி, தமிழ்நாட்டு மக்களையும் சரி, நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது திராவிட மண், இது பெரியார் மண், இது பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்த வருகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 100 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே 2 முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது. ஒன்று கல்விக்காக, மற்றொன்று இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது. இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு. இந்தியை நாம ஏத்துக்கிட்டாங்கன்னு விடாப்பிடியா வீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்போதும் இருமொழி கொள்கை மட்டுமே இருக்கும்னு நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திருக்கிறாங்க, உறுதிப்படுத்திருக்கிறாங்க. ஆகவே நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்க மேல மீண்டும் இந்தியை திணிக்காதீர்கள், முயற்சி செய்யாதீங்க. தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டுறாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரிக்கையாக கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம், ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம். நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகள்ல விட வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது. இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை வெறும் இந்த அரசினுடைய பிரச்சனை கிடையாது, வெறும் திமுகவோட பிரச்சனை கிடையாது, வெறும் தனிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பிரச்சனை கிடையாது, வெறும் இங்க வந்திருக்கக்கூடிய குரல் கொடுத்திருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களுடைய இயக்கங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவனுடைய பிரச்சனை எதிர்காலம், தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட தமிழனுடைய எதிர்காலம் பிரச்சனை. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய
பிள்ளைகளுக்கான ஆர்ப்பாட்டம், நம்முடைய மாணவர்களுக்கான ஆர்ப்பாட்டம், நம்முடைய உரிமைக்கான ஆர்ப்பாட்டம். இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள். இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு பரப்புறதோ தயவு செய்து கைவிட்டுட்டு, தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க, வீதிக்கு வாங்க. கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிக்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் என்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும். இன்னைக்கு சிலர் சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியில சில கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் இருக்குன்னு. ஒன்றிய அரசே கொண்டு வரும்போது பல மாநிலங்கள் ஏத்துக்கிட்ட போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கிறது, என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. இதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1960களிலே இதற்காக ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னது, மாடியிலிருந்து பூக்களும் குப்பைகளும் கொட்டப்படலாம், உயர்ந்த இடத்திலிருந்து விழுகிறதுங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் எல்லாரும் ஏற்பார்கள் என்று நினைக்க கூடாது என்று எப்ப சொன்னார் பேரறிஞர் அண்ணா? 1960களில் சொல்லியிருக்கிறார். அது இன்றைக்கும் பொருந்தும். ஒன்றிய அரசு உயர்ந்த இடத்துல இருக்கிறத நினைச்சுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை குப்பைய நம்ம மேல கொட்ட பார்க்கிறாங்க. அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க கூடாது. 1938ல இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல 2 பேரை நாம பலி கொடுத்தோம். 1965 நடந்த மொழி போராட்டத்துல நூற்றுக்கணக்கான இளைஞர்களை உயிர் தியாகம் செஞ்சாங்க. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு மீண்டும் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க. நாங்கள் 100 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான உயிரை கொடுத்து தமிழை காக்க, எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பது. மாநிலங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு. ராஜஸ்தான் ராஜஸ்தானி, பீகார் மாநிலத்திற்கு பீகாரி, ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி, உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு. இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான். ராஜஸ்தானி, பிஹாரி, போஜ்புரி, ஹரியானி மொழிகள் எல்லாம், இந்த மொழிகளை எல்லாம் ஹிந்தி மெதுவாக நுழைந்து விழுங்கிடுச்சு. அந்த மாநில மக்கள் ஹிந்தியை படிக்கிறாங்க, ஆங்கிலமும் படிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தாய்மொழிய 3வது மொழியா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏத்துக்கிட்டு இருக்கு, மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டுன்னு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார். நாமளும் இந்தியை ஏத்துக்கிட்டோம்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை விரைவில் இழந்துருவோம். இதை விட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை, துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது. இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேற நீங்க நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவாங்க, நிதி வேணும்னா எந்த இடத்துலயும் கையெழுத்து போடுவாங்க. பாசிசல் நீட்டிய காகிதத்திலாம் கையெழுத்து போட இது ஒன்றும் அடிமை அரசு அல்ல. இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கின்றோம். விரைவில் நிதி வழங்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம், உன் தலைவருடைய அனுமதியோடு சொல்கின்றேன், விரைவில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட களமாக மாறும். இன்றைக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அது போராட்டமாக மாறுவதும் மாறாததும் ஒன்றிய அரசு, பாசிச பாஜக அரசு கைகளில் இருக்கிறது. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மீண்டும் ஒன்றிய அரசு கிட்ட நான் சொல்வதெல்லாம், ஆர்ப்பாட்டம் இது வெறும் துவக்கம் தான். இதோடைய முடிவு